கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நடைப்பயிற்சி செய்த மூதாட்டியை மது போதையில் இழுத்துச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். மூதாட்டியின் வாயில் மண்ணை கொட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து மூதாட்டி அணிந்திருந்த நகைகளையும் மர்ம நபர்கள் பறித்துச் சென்று அட்டூழியம். ஸ்டாலினின் நிர்வாகத்திறனற்ற ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் பல்போன மூதாட்டிகள் வரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகளில் சிக்கி வரும் அவலம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவதைப் போல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை என்பது தினந்தோறும் நிரூபணம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமிக்கு ஆபாச சைகை காட்டிய கூலி தொழிலாளி மீது போக்சோவில் வழக்கு பதிவு. அப்பா ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் பல்போன மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். சென்னை அம்பத்தூர் அருகே மதனாங்குப்பத்தில் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு வந்த 3 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை. சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை தந்த தேவாலய ஊழியர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் ஆவேசம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் 3 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளித்த 16 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் திமுக ஆட்சியில் பாலியல் குறித்த விழிப்புணர்வு இல்லாததால் சிறுவர்கள் பாலியல் வழக்கில் சிக்கி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயது சிறுவன் போக்சோவில் சிக்கினான். ஸ்டாலின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த உறவினர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வழக்குகள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை திருவிக நகர் பகுதியில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. நாள்தோறும் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை தடுக்காமல் அப்பா ஸ்டாலின் விளம்பர மோகத்தில் மூழ்கியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றாமல் நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் என்று வாய்க்கு வந்த ரீல்களை அளந்து விடுகிறீர்களே, அதுதான் அரைவேக்காட்டுத்தனம். திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எனது அறிக்கைகள் ஸ்டாலினை மிகவும் உறுத்துகிறது போல என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. தஞ்சைக்கு வந்த உங்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை குண்டுகட்டாக காவல்துறை கைது செய்திருக்கிறதே, இது என்ன மாடல்? பாசிச மாடல் தானே. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த திருவாளர் டெல்டாவில் கால் வைக்கவே கூச்சப்பட்டிருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் பொதுமக்களுக்கு துளியும் பாதுகாப்பு இருக்காது. புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைந்தால் மட்டுமே தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு. நாளே இல்லை. பெண்கள் கழுத்திலே செயினை போட்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு இருக்கின்றது. அதற்கும் மேலாக இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் காவல்துறையினர். இப்ப காவல்துறைக்கே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. 2 தினங்களுக்கு முன்பால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏதோ வடநாட்டிலே தான் இது போன்று நடக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் மதுரையிலே ஒரு காவல் நிலையத்திலே சென்று 2 பேர் காவல் நிலையத்தில் இருக்கின்ற ஏட்டையாவை பிடித்து அடித்து விட்டு அவரை பூட்டி விட்டு சென்று விட்டார் என்று சொன்னால் தமிழகத்தில் தான் நாம் இருக்கின்றோமா? தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறைக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா? இதற்கெல்லாம் என்ன காரணம்? மூடிய சர்க்கரை ஆலையை திறப்பது, 100 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி தஞ்சையில் ஸ்டாலினுக்கு எதிராக விவசாயிகள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம்.
நானும் டெல்டாக்காரன் தான் என வசனம் பேசும் ஸ்டாலின் அராஜகத்தை கட்டவிழ்த்துவிட்டு உரிமையை கேட்டு போராடிய விவசாயிகளை காவல்துறை ஏவி கைது செய்த அவலம். கோவை புறநகர் மாவட்டத்தில் 3 நாட்களில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 10 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை புழல் மத்திய சிறையில் கைதிகளுக்கு போதைப் பொருளான கஞ்சா படு ஜோராக விற்பனை செய்யப்படும் அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிறையிலேயே கஞ்சா விற்பனை சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் சிறையை போதைப்பொருள் மையமாக மாற்றியதுதான் ஸ்டாலினின் சாதனையா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் 100 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 710 கிலோ குட்கா பொருட்களுடன் ஒருவர் சிக்கினார். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வரும் அவலம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சுமார் 467 கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்கள் பிடிபட்டன. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தாமல் ஸ்டாலின் மாடல் அரசு ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலையில் கஞ்சா செடி வளர்த்தவர் சிக்கினார். ஸ்டாலின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே 8 மாதங்களுக்கு முன்னால் காணாமல் போன பெண் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. 4 பேர் அடங்கிய கும்பல் நகைக்காக இளம்பெண்ணை கொலை செய்து உடலை 80 அடி ஆழமுள்ள கால்வாயில் வீசிவிட்டு சென்றதாக அதிர்ச்சி தகவல். சேலம் மாவட்டம் சங்ககிரி அக்கமாப்பேட்டை அருகே பாலத்தின் அடியில் வாயில் துணியை கட்டியவாறு பெண் சடலம் கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணை கொலை செய்தது யார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அரங்கேறாத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சனம். தென்காசி மாவட்டம் தேவர்குளம் அருகே ஊத்துமலையில் மர்ம நபர்களால் பூ வியாபாரி வெட்டி படுகொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. சென்னையில் 81 வயது முருகன் மற்றும் அவரது மனைவி டிஜிட்டல் கைது என்ற மோசடியால் 2,27 லட்சம் ரூபாய் இழந்த பரிதாபம். விளம்பர மாடல் ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையின் செயலற்ற தன்மையால் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க முடியாமல் அச்சத்தில் உள்ள முதியோர்கள் இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா என ஆதங்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் 129 சவரன் தங்க நகைகள், வெள்ளி, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பட்ட பகலில் வீடு புகுந்த வீட்டின் உரிமையாளரை கட்டிப்போட்டு மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சி. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணி மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சட்டவிரோத சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மணல் கடத்தலை தட்டி கேட்ட குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதல். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதுடன் தட்டி கேட்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பற்ற நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. தென்காசி மாவட்டம் புளியங்குடி திமுக நகராட்சி சேர்மன் போலி ஆவணங்கள் வழங்கி பதவி பெற்றதாக திமுக பெண் கவுன்சிலரே மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த அவலம்.
உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று ஸ்டாலின் வீரவசனம் பேசிய லட்சணம் இதுதானா என பொதுமக்கள் கேள்வி. திருச்சி அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் நலப்பிரிவில் உள்ள 4 தளங்களிலும் கடந்த 4 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. வெளிநாடுகளுக்கு சென்று வந்ததை வீடியோவாக வெளியிட்டு வந்த விளம்பர பிரியர் மாசு இது குறித்து நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. இது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வார்டு 2வது ஃப்ளோரு. இங்கே பாருங்க, தோழர். இது கிரவுண்ட் ஃப்ளோர் தோழர். இங்கே பாருங்கள், கிரவுண்ட் ஃப்ளோர் சுத்தமாக 2 இதுலேயும் தண்ணி வரல. ப்ளக் பாயிண்ட்லாம் எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். இங்கே பிரசவ வார்டு, இது குழந்தைகள் வார்டு. தண்ணி இதை திருப்பி வச்சுருக்காங்க. தேனியில் உதயநிதி ஸ்டாலினிடம் மனு அளிக்க முயன்ற பெண்ணை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் மனுக்களை வீதியில் வீசி பெண் தர்ணா போராட்டம். பொதுமக்களை மனு கொடுக்க விடாமல் தடுத்து போலீசாரை அராஜகத்தில் ஈடுபடுத்துவதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் மாநகர பேருந்துகள் 6% மட்டுமே இயக்கப்படுவதால் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் கடும் அவதி. கூட்ட நெரிசல் மற்றும் நீண்ட நேர காத்திருக்கும் நிலை இருப்பதால் மாநகர போக்குவரத்து கழகம் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தல். ஆயிரக்கணக்கில் மினி பேருந்துகள் என விளம்பரப்படுத்திய ஸ்டாலின் அரசு சென்னையில் வெறும் 20 பேருந்துகளை மட்டுமே இயக்கும் அவலம். நிர்வாக திறமையின்மை, நிதி பற்றாக்குறையில் தள்ளாடும் அரசுக்கு இந்த விளம்பர செலவு தேவையா எனவும் 2084 வழித்தடங்கள் என்பது வெறும் பேச்சா எனவும் மக்கள் கேள்வி. தமிழ்நாடு குரூப் 1 தேர்வின் வினாத்தாள் பக்கங்கள் எதிர்பாராத விதமாக அதிகரித்ததால் தேர்வு எழுதியவர்கள் அதிருப்தி. வினாக்களில் ஆளும் கட்சியின் சாதனைகளை மறைமுகமாக புகழும் வகையில் கேள்விகள் அமைந்திருப்பதால் தேர்வின் வெளிப்படைத்தன்மை கேள்விக்குறியாவதாக தேர்வர்கள் வேதனை. மாங்காய்களை சாலையில் கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேலூர் விவசாயிகள். ஸ்டாலின் மாடல் அரசு ஒரு டன் மாங்காய்க்கு 15,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம். துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கே முழு அதிகாரம் இருப்பதாக கேரள அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பால் விடியா திமுக அரசுக்கு நெருக்கடி என தகவல். அரசின் ஆலோசனையின் கூறி சுயாதீனமாக முடிவெடுக்க முடியும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் தமிழகம் தொடர்ந்த வழக்கில் மாநில அரசுக்குதான் அதிகாரம் உள்ளது என ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு கேள்விக்குறியாகி இருப்பதாக கருத்து. 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னை ஓபன் டென்னிஸ் நடைபெற்றிருப்பதாக சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பு அறிவிப்பு. வரும் அக்டோபர் மாதத்தில் 32 வீராங்கனைகள் பங்கேற்கும் ஒற்றையர் பிரிவு, 16 அணிகள் பங்கேற்கும் இரட்டையர் பிரிவு என 2 பிரிவுகளில் போட்டி நடைபெறவுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குனர் ராம் இயக்கத்தில் உருவான பறந்து போ திரைப்படத்தில் நடிகர் சித்தார்த் பாடிய பாடல் வெளியாகியுள்ளது. டாடி ரொம்ப பாவம் பாடல் வெளியாகி திரை ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. இரட்டை இயக்குனர்கள் விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ் இணைந்து இயக்கியுள்ள சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் ரிலீஸ் ட்ரெய்லர் வெளியீடு. முழு நகைச்சுவை படத்திரமாக உருவாகியுள்ள இந்த திரைப்படம் வரும் 20ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது.